And welcome to Update Tamila the YouTube channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஜெட்ஸ் கிட்ட வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா full and full transform ஆயிரும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்பல இருந்தே full and full கேஜெட்ஸ் வந்து transform பண்றது ஃபியூச்சருக்கு ரெடி ஆயிட்டாங்க. நிறைய கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு full and full transform ஆகி வேற லெவல் டெக்னாலஜி மற்றும் ஃபீச்சர்ஸோட வந்துட்டு இருக்கு. இத பாக்கும்போது பாத்தீங்கன்னா full and full நம்மளே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் உலகத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்றது நம்மளாலே உணர முடியுது. சோ அந்த மாதிரி ஃபியூச்சர் லெவலுக்கு transform ஆன கேஜெட்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா அட்லஸ் ரோபோட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோபோட்லாம் படத்துல பார்த்திருப்போம். ஆமாங்க, இது பார்க்க கிட்டத்தட்ட அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் மாதிரியே வந்து இருக்கும். பட் ஆனா இது வந்து ரியல் லைஃப்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமாங்க, ஒரு மனுஷன் செய்யற எல்லா வேலைகளையும், அதாவது எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இது பண்ணும். இது இண்டிபெண்டா ஒர்க் ஆகும். அதாவது ஒருத்தவங்க கமெண்ட் கொடுத்து தான் வேலை செய்யணும் இல்லை, இது பாட்டுக்கு தன்னோட வேலைகளை தானாவே செய்ய ஆரம்பிச்சிடும். இது 28 ஜாயிண்ட்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மோட்டர் வச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிக்க முடியும், ஸ்டண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பதிலாக இதுதான் ஃபேக்ட்ரிஸில் வைக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போது ஜெட் சூட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் வந்து ஃப்ளை பண்ணுவார் அந்த சூட்டை. ஸோ அதே மாதிரி நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பறக்குன்ற ஒரு ஆசை இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜெட் சூட்டை உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் இதுக்கு வந்து ஜெட் இன்ஜின்ஸை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் ஃப்ளை பண்ண முடியும். இதோட பெஸ்ட் ஃபீச்சரே பார்த்தீங்கன்னா யார் வேணால் இதை ட்ரைவ் பண்ணலாம், அவ்வளோ ஈஸி மெக்கானிசம். இதை வந்து நார்மல் பீப்புளும் வந்து கிட்டத்தட்ட ஃப்ளை பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி ஜெட் சூட்டை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஜெட் இன்ஜின்ஸ்னால சஃபிஷியன்ட் த்ரஸ்ட் கிடைக்கிறதுனால உங்களால் ரொம்ப ஹைட்டுக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இது பெஸ்ட் இன் கண்ட்ரோலாகவும் இருக்குது. இது 50 mph ஸ்பீடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட போகக்கூடிய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ துபாய் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரீசெண்டாக லான்ச் ஆகி இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் இது ஃபியூச்சரில் வந்து டிரான்ஸ்போர்ட்டாக வந்துடும். அதாவது இப்போ எப்படி பைக் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தனி மனித வெஹிக்கலாக இது வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி கேஜெட்ஸ் வந்து லான்ச் ஆகி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். TEVAPLANTER. ஒரு செடியோ ஒரு மரமோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு ரெண்டே காரணம் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் வாடி போயிடும். அப்படி இல்லையா, அதாவது எக்ஸஸ் தண்ணி வந்ததுனால இதாக போயிடும். அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றுறதுனால அந்த செடி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கே இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேஜெட்டாகவே உருவாக்கியிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது மூலிமா நீங்கள் சின்ன சின்ன வீட்டில் செடி வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸஸாக வாட்டர் போட்டிங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சார்ப் பண்ணிக்கும். அதாவது இதில் நேனோ பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால செடிக்கு தேவையான தண்ணி தவிர மற்ற தண்ணி எதுவும் வெளியே விடாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி தேவைப்படும் போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிளான்ட்டுக்கான நியூட்ரிஷன்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியை வந்து சஃபிஷியண்ட்டாக கொடுக்கும். ஸோ அதனால் செடி நல்லா வளரும். ஸோ இண்டோர் பிளான்டேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் கேஜெட். HOLOLENS. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு ப்ராடக்ட். அயன்மேன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சூட்டை மேக் பண்ணும்போது இந்த மாதிரி 3D டைமென்ஷனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் வச்சு கிட்டத்தட்ட அவர் மேக் பண்ணிட்டு இருப்பார் அவரோட அயன்மேன் சூட்டை. ஸோ அதே டெக்னாலஜி தான் இதில் யூஸ் பண்ணி ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸில் பார்த்ததை ரியலாகவே மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் HOLOLENS வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலோகிராஃபிக் இமேஜ் காட்டும். இது 3D எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கெஸ்டர் மூலியமாகவே உங்களால் நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இது நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கிங் பர்பஸ், டிசைனிங் பர்பஸ், அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் பர்பஸ்க்கும் இது யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ இது 3D மாடல்ஸை வந்து ரியாலிட்டியாக ஹோலோகிராஃபிக் இமேஜாக காட்டுது. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் கேஜெட். ஸ்பாட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேலன்ஸ் ரோபோட்னே சொல்லலாம். ஆமாங்க, இது வீட்டில் உங்களுக்கு சர்வேலன்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ரோபோட்ஸ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து ஃபேக்ட்ரிஸ்லேயே இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோபோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால், எந்த சிச்சுவேஷன், எந்த வெதரில் வேணால் சர்வே பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட பாடியை மேட் பண்ணியிருக்காங்க. இது போஸ்டன்ற ஒரு கம்பெனி தான் இந்த ரோபோட்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இதில் மல்டிபிள் சென்சார்ஸ் இருக்கிறதுனால எந்த டெம்பரேச்சரை வேணால் போய் என்ன மணி விஷயத்தில் வேணால் இதை ட்ராக் அண்ட் மானிட்டர் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இது மெயினாக மேட் பண்ணது மானிட்டரிங் பர்பஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பெட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் 3D மேப்பிங்கில் ஒர்க் ஆகுது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ஸுக்கு பதிலாக, அதாவது டாக்ஸு, பின்ன அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வேலன்ஸ் மானிட்டருக்கு இந்த ரோபோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஜெட்டுக்காக ஒரு லைக்காக தட்டி விட்டுருங்க. சாம்சங் ட்ரக்.
நம்ம வந்து சாம்சங் கொரியன் கம்பெனி தெரியும், அவங்க மொபைல் டிவி மட்டும் தான் மேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரக்ஸும் மேட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரக். ஆமாங்க, இந்த ட்ரக்கோட பேரே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ட்ரக் தான். இதில் என்ன பெஸ்ட் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ட்ரக்கில் வந்து சைடில் வந்து வயர்லெஸ் கேமரா இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, சைடில் போகிற வண்டியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஜெக்ட் பண்ணி பேக்கில் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் காட்டும். இது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணும்போது ஏதாச்சும் வண்டி வரதா இல்லைன்னு பேக் ஸ்க்ரீனில் பார்த்து ஓவர்டேக் பண்ண முடியும். இது மூலயமா நிறைய ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஒன் வே மாதிரி போகிறீங்க, இல்லை ஒரு சின்ன ரோட்டில் போகிறீங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராச்சும் வந்துடுவாங்க, உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கே இந்த சாம்சங் சேஃப்டி ட்ரக்கை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது சேஃப்டிக்காகவே இது ரொம்ப பேர் போயிருக்கு. EHANG இது வந்து ஒரு டாக்ஸி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி வந்து ஓலா ஊபரில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே மொபைலில் வந்து கேபை புக் பண்ணி போகிறோமோ, அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன் டாக்ஸியை புக் பண்ணி போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடாக ஒர்க் ஆகுது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா போதும், அந்த இடத்துல வந்து ட்ராப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஏறிட்டு எங்கே போய் இறங்கணுமோ அந்த இடத்துல போய் இறங்கிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோன் ஆட்டோமேட்டட்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலமாக தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கிங் பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ரோன் டாக்ஸிலாம் ஆல்ரெடி துபாயில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஸ்டேஜில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் போக 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 பார்த்திங்கன்னா ஹியூமன் பவரே வந்து ரொம்ப கம்மியாயிரும். எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். பட் ஆனால் ஈஸி அக்சஸில் ஒர்க் ஆக போகுது. ஸோ இதை பற்றி என்ன நினைப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது ஒரு ஆர்ட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவை வந்து அதுவும் ஒரு ஆர்ட். ஒரு நல்ல சமையல் இருந்தால் தான் ஒரு நல்ல சுவையும் கிடைக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த கேஜெட்டை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து கிச்சனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க கேஜெட். ஆமாங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு வைஃப் தேவையே இல்லை. நீங்கள் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ரோபோட்டை சொன்னீங்கன்னா போதும். இதில் வந்து ப்ரோக்ராமபிள் நிறையா ஃபுட்ஸ் வந்து ஆட்டோமேட்டட் மெனுவாக வச்சுருக்கோம். நீங்கள் சொன்ன ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோமேட்டட் கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்புட் கொடுத்து மேக் பண்ணிடும். ஸோ உங்களால் வாய்ஸ் ரெகக்னிஷன் பின்ன மொபைல் மூலமாக அந்த கேஜெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற வித்தியாசமான மட்டும் இல்லாமல் தேவையான கேஜெட்ஸ். இந்த கேஜெட்ஸில் உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை எந்த ரோபோட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நிறைய நாங்கள் சேனலில் போடுவோம். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இன்னும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட் கொடுக்குறோம் வீடியோ கீழே, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும், நிறைய நியூ ட்ரெண்டிங் கேஜெட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.